அந்த காலத்துல ரிஷிகள் முனிவர்கள்லாம் காட்டுல உட்கார்ந்து யஜ்யம் செய்வார்கள், யாகம் செய்வார்கள். அசுரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே மாமிசத்தை வெட்டி அந்த இறைச்சியை போடுவார்கள் அந்த யஜ்யத்துல. அந்த யஜ்யம் அந்த யாகம் கெட்டு போகும். உடனே அன்னை பராசக்தி தோன்றி சம்ஹாரம் செய்வார். படத்துல பார்த்திருப்போம். இப்ப இன்னைக்கு நிலைமை அதுதான். இதெல்லாம் மாறணும்னா நான் சண்டை போட சொல்லல, நம்ம செய்ய வேண்டியது இந்த மாதிரி சைவ மாநாடுகள் எங்கெங்கும் திருவாசகம் தேவாரத்தை பட்டி தொட்டி எல்லாம் நடத்தினா உங்க பாரம்பரியம் காப்பாற்றப்படும். 10 பேரை இன்னைக்கு 1000 பேர் உட்கார்ந்து கேட்கிறாங்களே இளைஞர்கள், என்னுடைய சகோதரிகள், அத்தனை பேரையும் சைவத்தை மாற்றணும், தேவாரம் படிக்க வைக்கணும், திருநீரை பூச வைக்கணும். எங்க உங்களை கொட்டுறானோ அங்கதான் எழுச்சியா நிக்கணும், உங்களை எங்க இழிவுபடுத்துறானோ அங்கதான் உயர்ந்து நிக்கணும். தலைவா அப்படின்னு அவனை பார்த்து 200 ரூபாய்க்கு ஊழ வர்றதை விட்டுவிட்டு சங்கை எடுத்து சிவமே தியாகேசா ஆரூரா என்று சங்கெடுத்து முழங்கு, அவன் கூட வருவான்பா.